தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னிறுத்தி இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி சுமார் 36 லட்சம் வாக்குகளை பெற்று, அதாவது 8 விழுக்காடு வாக்குகளை கடந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா உருவெடுத்து தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய அரசியல் சக்தியா மாறி இருக்கு. இந்த இடத்தை நாம் தமிழர் கட்சி அடைகிறதுக்கு அவங்களுடைய கொள்கைகளை தாண்டி சில முக்கியமான முன்னெடுப்புகளும் காரணமா இருக்கு. உதாரணத்துக்கு, பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 50 விழுக்காடு வாய்ப்பு கொடுத்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம தனித்து தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்திச்சது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு நம்பிக்கையையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இதுவரை தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் பேசிட்டு வந்த எல்லா கட்சிகளுமே எந்த கட்சிகளுக்கு மாற்றா வர்றோம்னு சொன்னாங்களோ அந்த கட்சிகளோட போய் கூட்டணி வச்சு சமரசம் செஞ்சுட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையா தேர்தலை சந்திச்சப்ப எடுத்த அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஆச்சரியத்தையே ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம்.